ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணியோட ரெசிபி. அதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை 4த்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் இப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. 2 க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியும் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்கோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். எண்ணெய் தனியாக பிரிகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போவே உங்களுக்கு நல்லா ஸ்மெல் வரும், மசாலா ஸ்மெல். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ 3 ஸ்பூன் கர்டு ஆட் பண்ணியிருக்கேன். புளிப்பில்லாத கர்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகினா போதும். இப்போ கடைசியாக நான் 1/2 kg சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சேன் நான். கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் ஆட் பண்ணுங்கள். சாஃப்டாகிடும் சிக்கன், ஈஸியாக வெந்துடும். சிக்கன் நல்லா வதங்குற அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 1 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். அந்தளவுக்கு நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணுறேன். ரைஸ் போட்டு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரைஸ் உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டு நான் 1/4 டீஸ்பூன் கீ கடைசியாக ஆட் பண்ணி புதினா கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ வந்து லெட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி 2 விசில் விடுங்க. விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூடான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரைஸ் உதிரி உதிரியாக இருக்குது. ரைஸ் எதுவும் உடையலை. சிக்கன் பிரியாணி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். என்ஜாய் யுவர் ஃபுட். பாய்.